சங்கராந்தி. ஹாப்பி சங்கராந்தி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பைலர். இங்கே தான் பைக் நிற்குது. என் ஃப்ரெண்டோட வீடு. கிளம்பிட்டேன் காலையில். ஃபுல்லாக கார்டன்ஸ் சூப்பராக நேச்சுரலான இந்த டெக்கரேஷன். இது என்ன ஃப்ளவர்னு தெரியல, நான் வீட்டில் வச்சுருக்காங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சங்கராந்தி. கர்நாடகா, ஆந்திரா அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சங்கராந்தி சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால் 2 பேரும் என்ன விஷ் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படி சொன்னாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போது எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னா, இப்போ வந்து தர்மசாலா வந்து மஞ்சுநாத் ஆக்சுவலி இந்த கோவில். ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போயிட்டுருக்கேன். எப்பவும் போல் சொல்கிறது தான். இங்கே ஃபுல்லாகவே காஃபி ப்ளஸ் ஏலக்காய், அப்புறம் வேறு என்ன இருக்குது, இதான் மெயினாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரோடு எப்போவுமே ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த வழியாக இந்த ஹில் ஸ்டேஷனில் இது வந்து உள்ள இது ஃபுல்லாகவே எலிஃபெண்ட் காரிடார் தான். இதெல்லாம் இந்த பக்கம்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வழி. இந்த வழியாக நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் நைட் டைமில் இந்த ரோட்டில் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழியாக போயிட்டு காலையில் இப்போது தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட வேண்டாம்னு நினச்சேன். அவங்க வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் சொல்லிவிட்டு கம்பல் பண்ணாங்க. இல்லை வெளியில் எதுக்கு, அவங்களுக்கு வேறு இன்றைக்கி ஃபெஸ்டிவல் வேறு இல்லை, எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, நிறையா அந்த பூஜைலாம் பண்ணுவாங்க, அந்த வேலைலாம் இருந்தது. சரி, ஓகே, காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் அவங்க வீட்டில் இருந்து. இப்போ கரெக்டாக மணி என்ன இருக்கும்னா அரௌண்ட் ஒரு 9 o'clock இருக்கும். ஆல்மோஸ்ட் 9 ஆகிடுச்சு. எப்படியோ போய் சேர்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடும். இப்போவே வெயில் அதிகமாக இருக்குது. வண்டி இடத்துலேருந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் தான் போகிறேன். அதுவே பழக்கமாக இருக்குது. அது என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் அந்த செம்மண்ணாகவே இருக்குது. இதெல்லாம் மழை பெஞ்சால் சறுக்கி விட்டுரும். இந்த ரோடு கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால ஈஸியாக போக முடியுது. இந்த மண்ணில் வந்து கண்டிப்பாக வண்டி ஓட்டும் போது ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். வழியில் நல்ல பாட்டு கேட்டு போகணும்னு நினச்சேன். எப்போ வண்டி எடுத்தாலுமே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மைக்கு வந்து ஒர்க் ஆகலை, ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகலை. கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகுது, கொஞ்ச நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல. நான் எப்போவுமே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது ஓகே, பட் ஆனால் நிறைய கண்டென்ட் எல்லாமே மறந்துடும். நிறைய விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியாது. அதனால தான் வந்து அந்த ஸ்பாட்டில் நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், என்ன ஃபீல் பண்ணுறோன்றத லைவாக நம்ம வந்து பேசும்போது தான்
அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஆன் த ரோட்டில் வேலை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ட்ராக்கில் இருக்க மாதிரி இருக்குது ரோடு. அப்படியே அது வந்து மேங்களூர் போகிற ரோடு. எனக்கு தெரிஞ்சு இப்போது நான் கிளம்பி சக்லேஷ்புரா அந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன். எப்படியும் மேங்களூர் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் சென்னையிலேருந்து மேங்களூர் பார்த்திங்கன்னா 700 அந்த ரேஞ்சுக்கு வரும். பெங்களூர் 350, அங்கேருந்து ஒரு 350. அப்படியே அந்த சைடு டோட்டலாக இந்தியாவிலேருந்து அப்படியே நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணால் ஸ்லைஸ் ஆகும் பார்த்திங்களா. சென்னையிலேருந்து மேங்களூர் மேப்பில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். பாதி அப்படியே கட் ஆகிடும் கீழே கொஞ்சோண்டு ஒரு 10-15. இது நல்லாயிருக்கு ரோடு வந்து அந்த சிமெண்ட் ரோடு. ஏன்னா அந்த மழை பெய்யும் போது அடிக்கடிக்கு இங்கெல்லாம் மழை பெய்யும், அப்போ ரோடு நிறைய டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு இது நேஷ்னல் ஹைவே நினைக்கிறேன், அதனால தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸ்டேட் ரோடு தான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயிலில் தரிசனம் பார்க்கணும். இப்போ தர்மசாலா போகணும். தர்மசாலா போயிட்டு அந்த மஞ்சுநாதா டெம்பிள்ஸ் போயிட்டு அங்கேருந்து குக்கே சுப்பிரமணியா போகலாம். அங்கேருந்து குக்கே சுப்பிரமணியா போயிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு, ஆனால் எங்கே போகிறேன்றது எனக்கு தெரியல. வண்டி இந்த 2 ஸ்பாட்டை வந்து முடித்த பிறகு தான். ஏன்னா கோயிலாக போயிட்டுருக்கேன்னு சொல்லாதீங்க, கோவில் வந்து ஜென்ரலாக போகிறது தான். எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன ரிவர்னு எனக்கு தெரியல. இந்த ரிவரை கிராஸ் பண்ணி போனால் ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தர்மசாலா இல்லை 30 கூட இருக்காது, ஆக்சுவலி ஒரு 15 அந்த 20 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். எதுவுமே சாப்பிடல. எப்படி பார்த்தாலும் மணி ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு. நிறைய ஹேர் பண்ணுறாங்க. ரோடு வந்து அப்பு டவுன், அப்படியே ரோடு வந்து பம்பிங்காக இருக்குது. அவ்வளோதான். போலீஸு எதுவும் கேட்கல, ஃபுல்லாக கார் தான் செக்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லக்கேஜை வேறு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு, ஆஹா இது ஒரு பெரிய வேலைங்க. இந்த பைக்கு திருப்பி கொண்டு வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய வேலை. இப்போ இங்கே பண்ணணும், அதை விட்டால் அங்கே போய் பண்ணணும். எப்படியோ நாளைக்கு தான் சென்னை போவேன். இன்றைக்கி டே 4 பொங்கல். எல்லோரும் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் பைக்கில் சுற்றிக்கிட்டே இருக்கேன். தர்மசாலா கோயில் வந்து இங்கே தான் வந்து ஹால், நம்ம திருப்பதியில் இருக்கிற மாதிரி உட்கார.
எல்லோரும் இப்போ தான் தரிசனம் முடிஞ்சிச்சு. தர்மசாலாவிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து நேராக எங்கே போகிறோன்னா குக்கே சுப்பிரமணியா. போயிட்டு அங்கேருந்து பிளான் பண்ணணும் எங்கே போகிறதுன்னு. ஆனால் அப்படி சாரி காலையில் அப்படி வெயில் அடிக்குது. இப்போ என்னடான்னா அப்படி குளிருது. அங்கே பசங்களை பற்றியா குட்டி பசங்களும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட மைக்கு வந்து தப்பாக பண்ணிட்டேன். நான் தான் தப்பாக பண்ணிட்டேனோன்னு தோணுது. ஏன் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுச்சுன்னு தெரியல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அப்படியே கொளுத்துது. வண்டியே ஓட்ட முடியல. இப்போது வந்து சுப்பிரமணியா அப்படி சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது, முருகரோட கோவில். அப்படியே போயிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். கோவிலில் ஒரு 1.5 hours ஆகிடுச்சு தரிசனம் முடிக்கிறதுக்கு. ஆனால் பெருசாக ஒன்றும் டைம் எடுக்கல. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது என்ன வீக் டேஸ்னால இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்னா டெஃபினட்டாக க்ரௌட் அதிகமாக இருக்கும். அப்புறம் தரிசனம் முடிச்சுன்னா ஃபுட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அங்கேயே இருக்குது சாப்பாடு. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. சாப்பிட்டாச்சு. அங்கேருந்து வண்டி எடுத்தேன், ஜாக்கெட்டெல்லாம் கட்டிட்டேன். பயங்கர சூடாக இருக்குது. கட்டி பின்னாடி வச்சுட்டேன். ஒரு 40 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போயிட்டு ரீச் ஆகிட்டு நான் திருப்பி உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறேன். மற்ற ஆடியோலாம் எதுவுமே கேட்காம போயிடுச்சு. பழைய வீடியோஸில் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி வர வீடியோஸ்லாம் போயிடுச்சு. என்னன்னே தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. ஆனால் இப்போ ஓரளவுக்கு கிளியராக கேட்குது. அது எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வாழ்க்கையே அப்படி தானே, போயிட்டே இருக்கணும். பிரச்சனை நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம போயிட்டே இருக்கணும். திரும்பி தான் பார்க்கக்கூடாது. ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம் போயிட்டு கால் பண்ணுங்க. ரோடு ஃபுல்லாக பேட்சாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கே பிடிக்கல. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். திருப்பி லைனில் வரேன். கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வேறு ரூட்டு. அப்படியே தர்மசாலா முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது. லைட்டாக ஸ்லைட்லி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் போதும், இந்த ரோடு வந்துடும். போயிட்டே இருக்க வேண்டியது தான். அங்கே போய்ட்டு ரீச் ஆகணும்னு என்ன பண்ணுறது தெரியல.
ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் காடு மாதிரியே இருக்க மாட்டேங்குது, ஊர் மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ஆனால் காடும் இருக்குது. இன்னைக்கு கூட கிளம்பி அங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். பட் ஆனால் உடம்பு தாங்காது, டயர்டாகிடுது. வெயில் வேறு ரொம்ப இருக்குது. இல்லை நைட் ஆகிடும். வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 2 மணி ஆகிடும். அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது ரோடு மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக போட்டால் போதும், பேட்ச் இல்லாமல் இருந்தாலே போதும். இப்போ இதெல்லாம் பார்த்து ஓட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அங்கே இப்படி ஓட்டிகிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூக்கி போட்டால் எனக்கு இதுக்கெல்லாம் வலி, பேக் பெயின் அதிகமாக நைட்டு தூங்கும் போது தான் வலிக்குது. ரெண்டு கொடி இருக்குது. இந்த 2 கொடி, இது கர்நாடகா கொடி, ஒன்று ஜெய் ஹனுமான் கொடி. வெயில் அடிக்குது, சுரின்னு அடிக்குது வெயில். என்ன பண்ணுறது? ஓகேங்க, நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னோடய வாய்ஸ் எல்லாம் நல்லா கேட்குதா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பாட்டு பேசிக்கிட்டே போகிறேன், ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். வந்துட்டோம் நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கு? சுப்பிரமணியா 6 கிலோமீட்டர், ஆசான் 94, பெங்களூர் 270. நம்ம ரைட்டு போகணும். இதுதான் மெயினான ஜங்ஷன் ரோடு. ஓகே, மலையிலே தான் ஃபுல்லாகவே ரோடே இருக்கும். கேரளா எக்ஸாக்ட்லி கேரளா மாதிரி தான் இருக்குது. கேரளாவில் எப்படி தான் இருக்கும்? ஒரு மரம் ஃபுல்லாக, காடுகள் தான் இருக்குது. ஒரு லக்கேஜ் கொடுத்து ஆனால் சாமி சீக்கிரம் பார்த்துட்டோன்னா ஓகே, கிளம்பி போயிடலாம். ரிட்டர்னு மடிக்கேரி போயிட்டு அங்கே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். பார்ப்போம், உங்களுக்கு தெரியலை. என்ட்ரன்ஸில் உள்ளே தான் போகணும். சபரிமலை சீசன் நிறையா மொத்தமாக வருவாங்க, தனியாக கூட வர மாட்டாங்க. வந்தாங்கன்னா ஒரு 50 பேர் வருவாங்க குறைஞ்சபட்சம்.
தான் சொல்லுது கூகுளு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். கன்னடாவில் போட்டிருக்குன்னா எப்படிடா படிக்கிறது? நல்லா இருக்கு வண்டி. ஓ இதான் கோயிலா? முருகா. ஓகே முருகா பார்த்துட்டேன். சுப்பிரமணியா தரிசனம் முடிஞ்சிச்சு. இப்போ கரெக்டாக இப்போ வந்து மடிக்கேரி போயிட்டுருக்கேன். முடிஞ்சிச்சு தரிசனம், நல்லபடியாக முடிஞ்சு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சுங்க. நான் ரொம்ப நேரம் ஆகணுச்சு இந்த லக்கேஜ் எல்லாம் கைட்டு திருப்பி மாட்டி கட்டுறதுக்குள்ளே. யப்பா யப்பா பாப்பா படாது பாடுபட்ட வேண்டியதாக இருக்குது. அப்பா ஆல்மோஸ்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா மடிக்கரை போயிட்டுருக்கேன். இந்த ரோடு அவ்வளோதான், கோயில் வெளியில் வந்தாச்சு. செம்ம வெயிலுங்க. அப்போவும் வெயில் அடிக்குது, இப்போவும் வெயில் அடிக்குது. மணி 5 மணி 5:30 ஆகிடுச்சு. எல்லாம் வெயில் அடிக்குது தெரியுங்களா? எப்படியோ வெளியே வந்தாச்சு. தரிசனமாக முடிஞ்சிச்சு. இப்போ நைட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பேக் டு சென்னை. ஃபுல்லாக ரூம்ஸ் தாங்க. மழை காலத்துலலாம் வந்தோன்னா அவ்வளோதான். மழையிலலாம் பைக் விட்டு ஓட்டவே முடியாது, சொதன்னு ஆகிடும். சேம் வந்த வழி தான். இதுலேருந்து ரோடு ஏதோ சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மடிக்கரை வரைக்கும் போகிறேன். மடிக்கரை போயிட்டு நாளைக்கு காலையில் தான் பேக் டு ஹோம் சென்னை போகிறேன். கண்டினியூஸாக நல்லா ரைட் பண்ண முடியாது, எனக்கு தூங்கணும். நாளைக்கு காலையில் வந்து மடிக்கரையை சுற்றலாம். ஒரு ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகிட்டு தூங்கி எழுந்துச்சு நம்ம போயிட்டு சுற்றி பார்க்கலாம். காட்டுக்குள்ளே தாங்க சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது.
எனக்கு என்னமோ இந்த ஃபாரஸ்ட்டில் பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெறும் அந்த இதுதான் எலிஃபெண்ட்டு தான் இருக்கும் போது. யானை தான் இருக்குன்றாங்க நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் என் கண்ணு போடலை. ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இப்போவே ஒரு ட்ரையாக இருக்குது. சம்மர் டைம்லலாம் எப்படி இருக்கும்னு தெரில. அந்த இது பார்த்துருக்கீங்களா என்னோடய வீடியோஸில் வந்து அதிரப்பள்ளி டு வால்பாறை, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், க்ரீனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப ட்ரையான பிளேஸ் தான் போல் இருக்குது. இது ஏதோ ரோடு எனக்கு கடவுள் கிஃப்ட் போல் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது ரோடு வண்டி ஓட்டுறதுக்கு. நல்லா வண்டியெல்லாம் இங்கே ஓரமாக நிறுத்தியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. சரி, ஓகே, வந்தாச்சு சுப்பிரமணியா. ஓகே, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் தான் தர்மசாலா, அது ஆக்சுவலி ஒரு 1 hour ஆச்சு. அதுவும் முடிஞ்சிச்சு. மொத்தத்தில் இந்த ரைடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. தமிழ்நாடு வண்டியை பார்த்து யாரும் அடிக்காமல் இருந்தால் சரி. நான் ஒருத்தன் தான் தமிழ்நாடு வண்டி வச்சுட்டு இந்த மலையே சுற்றிக்கிட்டு இருக்கேன். கூப்பிட்டு 2 அடி அடித்தா, அண்ணன் இன்னும் 2 அடி அடிச்சு போங்கினேன். நான் தமிழ்நாட்டுக்காரன், அடி வாங்கிறதுக்கே பிறந்தவன். அப்படி தான் சொல்லணும். வேறு என்ன பண்ண முடியும்? எனக்கு யாரும் வரமாட்டாங்க சப்போர்ட்டுக்கெலாம். அடியை வாங்கிட்டு ஒழுங்காக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். வேறு என்ன பண்ண முடியும்? கோவப்பட்டேன்னா அவ்வளோதான், வண்டி எல்லாத்தையும் பிடிங்கிட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஒன்று அடின்னு அடித்து அனுப்புவாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே திருப்பி நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. வேறு என்ன பேசுகிறது? இந்த பொங்கல் இப்படியே போச்சு. என்ன கோயில் போயாச்சு, வந்தாச்சு. அப்படியே உள்ளே வந்து பைபாஸில் வந்து இப்படி வந்து எப்படி தான் ரோடு போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் மலையே சுற்றுது வண்டி ரோடு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு வீடியோஸும் நான் வந்து போடுறேன். எப்படி தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தான் நான் போடுறேன். வாய்ஸ் இல்லைன்னா என்ன இப்போ? ஆனால் வேறு என்ன பண்ணுறது? எப்படியோ 2 hours ஆகும்னு சொல்லியிருக்கு. நான் போகிற வேகம் போட்டால் 3 hours ஆகும் போல இருக்கு. பையனோடையே போயிடலாம், தனியாகவே போகக்கூடாது. காடு இது வரைக்கும் ஒரு 1000 கிலோமீட்டர் மேலே ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கடந்த 3 நாளாக. காடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக அமைதியாக எல்லோரும் ஒத்துமையாக இருக்காங்க. சுத்தமான காற்று கிடைக்குது, சுத்தமாக தண்ணி கிடைக்குது. என்னப்பா இது? என்ன வேணும் வாழ்க்கையில்? நம்ம ஊருக்கு போனோன்னா திருப்பி நம்ம லைஃப் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். நாளைக்கு ஒரு நாளோட முடிஞ்சிச்சு. காது வருதை நான் பார்க்கல, தப்பு என்ன தான். வா, என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இடம். அந்த காஞ்சி போன இலை கீழே கொட்டி இருக்குது. நடுவில் ரோடு இருக்குது, 2 பக்கமும் மரம் இருக்குது.
அவங்ககிட்ட கேட்டால் யானை செத்துருக்கு அது இருக்கு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரோட்டில் வண்டியே ஓட்ட முடியாது, நமக்கு அல்லு கலங்கிடும். என்னடா இந்த பக்கம் யானை வருது புலி வருதுன்னு வந்தால் வந்துட்டு போதும், அது பாட்டு அது போக போதும், நம்ம பாட்டு நம்ம போக போகிறோம். அதுக்கு தெரியும்ல, அதை நம்ம தொந்தரவு பண்ணால் தாங்க அது நம்மளை தொந்தரவு பண்ணோம். அது பாட்டு அது நிற்க, நம்ம கொஞ்ச நேரம் நிற்கணும், அது பாட்டு அவன் இறங்கி போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். சோறு வைக்கலனாலும் பரவாயில்ல, தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும். அவன் பாட்டு போயிட்டே இருக்க போகிறான். அவனை போயிட்டு சும்மா அவனுக்கு பசிக்குது, அதை தான் தேடி வருவான் ஊருக்குள்ளே. அதனால் இந்த காட்டில் புளியே இருந்தாலும் நான் தைரியமாக வண்டி ஓட்டிகிட்டு தான் போவேன், வேறு வழி கிடையாது. ரோடு போட்டிருக்கோங்க, ஆனால் மழை பெஞ்சி ரொம்ப போத்தஸ் ஆகிட்டுக்குது. இங்கே நார்மல் ரோடெல்லாம் போட்டால் செட் ஆகாது, மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இங்கெல்லாம். காடுகள் அழித்தால் மனித இனமும் அழிந்துவிடும். ஃபஸ்ட்டெல்லாம் கவர்மெண்ட் எழுதுவாங்க அங்கங்கே, இப்போல்லாம் எங்கேயுமே எழுதுறதில்லை போல இருக்கு. காடுகளை காப்போம், மரங்களை வளர்ப்போம், இயற்கையை நேசிப்போம், இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போல்லாம் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் அவ்வளோ இல்லை. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த ப்ரமோஷனும் இல்லை. காட்டுக்குள்ளே எப்படி இருக்கு காடு பார்த்தீங்களா? போப்போ ஒன்றும் இருட்டாகும். மறுபடியும் இந்த பக்கம் வருவியா? கண்டிப்பாக வருவேன், ஆனால் இந்த ஏரியாவுக்கு வர மாட்டேங்க. அதுக்கு நான் வந்து ஊட்டி வந்து எனக்கு ஊட்டி போகிறது பிடிக்கல, அந்த சைடு மசானாகுடி, கூடலூர், அது கல்லட்டி அப்படி போய்ட்டு அப்படியே போயிடலாம். ஊட்டி வந்து ரொம்ப க்ரௌடு, ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு. மற்ற சைடு அந்த சைடு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வால்பாறை, ஐ லைக் வால்பாறையில் சில நிறையா ஹிடன் வில்லேஜெலாம் இருக்குது, ரிமோட் வில்லேஜெலாம் நிறைய இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். நம்ம அந்த வெஸ்டர்ன் கார்டு தான் நல்லாயிருக்கும். அடுத்த மாதம் சம்மர் போய்டும், அவ்வளோதான். சம்மர் வந்துடும், சாரி ஃபெப்ரவரி, ஜான்வரி, அவ்வளோதான். மார்ச் எல்லாம் சூடு. சூப்பராக இருக்குல்ல பிரிட்ஜு. தண்ணிலாம் வருதுங்க இந்த ஃபால்ஸில். ஆமாங்க, தண்ணிலாம் வருதுங்க இதில். என்ன ஒரு அதிசயம். ஆனால் ஒன்றா ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வச்சிடுறானுங்க, அது கொஞ்சம் சின்னதாக வச்சா கூட பரவாயில்ல. சென்சார் ஆக கம்முன்னு இருக்கு, இல்லைன்னா நான் வேறு தான் சொல்லிவிடுவேன். எப்படி வலிக்குது தெரியுமா? ஃபால்ஸு
அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குங்க ரோடு. இந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. சுற்றி ஒரு ஒரு 100 மரம் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டாகிடுது. இது பாருங்களா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அப்பா ஐயோ எப்பா. இங்கே பாருங்களேன் அப்படியே இருட்டாயிடுது. நைட்டு 8 மணி மாதிரி ஆயிடுச்சா. அப்படியே லைட் அப்படியே குறைஞ்சிடுது. அப்படியே உள்ளே வந்தோடனே அப்படியே லைட்டெல்லாம் குறைஞ்சிடுது. நமக்கு கொஞ்சம் அள்ளு தாங்க முடியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் இருக்க வாய்ப்பு இல்லை. சம்மர் டைமில் வரும் வெளியில். தண்ணி இல்லைனா தான் எல்லாம் வெளியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்ன பாருங்களேன் எப்படி இருட்டாயிடுச்சு. இருட்டுல அப்படியே அப்படியே பாருங்களேன் இருட்டாக இருக்குது. காரு புது வண்டி போல இருக்கு. ஆனால் இந்த ரோட்லலாம் கார் ஓட்டுறதுக்கெலாம் மனசு வராது. பைக் ஓட்டுறதே காண்டாகுது.